டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட், மனிதருடைய வளர்ச்சி மற்றும் பரிமாணங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த வளர்ச்சி பரிமாணங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 6 வகையான வளர்ச்சிகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மோட்டார் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்றது உடல் வளர்ச்சி, மோட்டார் டெவலப்மெண்ட் இயக்க வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவாற்றல் வளர்ச்சி, இமோஷனல் டெவலப்மெண்ட் உணர்ச்சி வளர்ச்சி, சோசியல் டெவலப்மெண்ட் சமூக வளர்ச்சி, மாரல் டெவலப்மெண்ட் ஒழுக்க மற்றும் தார்மீக வளர்ச்சி. ஸோ ஒரு மனிதருடைய வளர்ச்சி பரிமாணங்களில் இந்த 6 வளர்ச்சிகளும் வந்து முக்கிய பங்காற்றுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மனிதன் வந்து பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெவ்வேறு வளர்ச்சி நிலைகள் வந்து ஏற்படுது. ஒவ்வொரு நிலைகளிலும் அவனுடைய பரிமாணங்கள் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பரிமாணங்களும் அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். மனிதருடைய வளர்ச்சி பரிமாணங்களில் ஃபஸ்ட்டு வளர்ச்சியாக இருக்கிறது என்ன அப்படின்னா உடல் வளர்ச்சி, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ சின்னதுலேருந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து ஒரு குழந்தையோட உடல் வளர்ச்சி எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி இதில் பார்க்க போகிறோம். பாடி க்ரோத், டீத் அண்டு போன்ஸ், அதாவது நம்மளுடைய உடல் வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பற்களும் எலும்புகளும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது. செகண்டு சேஞ்ச் இன் பாடி சைஸ், ஷேப் அண்ட் அப்பியரன்ஸு, நம்மளுடைய உடல் அளவு, வடிவம், நம்மளோட தோற்றத்தில் வந்து மாற்றங்கள்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபங்க்ஷனிங் ஆஃப் பாடி சிஸ்டம் அண்டு ஃபிசிக்கல் ஹெல்த், நம்மளோட உடல் அமைப்பு, நம்மளோட உடல் ஆரோக்கியத்தோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது. கிராப்ஸ் ஆப்ஜெக்ட் அண்டு ரோல் ஓவர், அதாவது வந்து இந்த பொருள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு பொருளை வந்து பிடிச்சி அதை வந்து உருட்டுறதுக்கும் வந்து நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறாங்க. கண்ட்ரோல் ஓவர் ஹெட், ஹேண்ட்ஸ், ட்ரா லைன்ஸ் ஆன் பேப்பர், அதாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தலை, கை, கால்கள் இது எல்லாத்தையும் சரியான முறையில் நம்ம கட்டுப்பாடோடு வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது, எப்படி அசைக்கிறது, அதே நேரத்தில் ஒரு காகிதத்தை எடுத்து அந்த காகிதத்தில் எப்படி கோடுகள்லாம் வரைகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெவலப் ஆகுறாங்க. கிக் ஏ பால், டேர்ன் சிங்கிள் பேஜ் இன் ஏ புக், யூஸ் ஏ ஸ்பூன். அடுத்தது பார்த்தோன்னா ஒரு பந்தை உதைக்கிறதுக்கோ ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கத்தை திருப்புறத்துக்கும் இல்லை ஏதோ ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றதுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தெரிஞ்சுக்கிறது அடுத்த வளர்ச்சியில் இருக்குது. லாஸ்ட்டாக ரைட் ஏ ட்ரைசைக்கிள், தென் பைசைக்கிள், ஃபீட் ஹிம்செல்ஃப், ட்ரெஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்றத சொல்கிறாங்க. 3 சக்கர வண்டி ஓட்டுவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் 2 சக்கர சைக்கிள் வந்து ஓட்டுவாங்க. அதே பார்த்தோம் அப்படின்னா அப்பாவும் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ் போட்டு விடுவாங்க, சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க. பட் இந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுது, இந்த டெவலப்மெண்ட் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைங்க தானவே தன்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்கும் அதே நேரத்தில் அவங்களே வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா சாப்பாடை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை ஒவ்வொரு வளர்ச்சி நிலைகள்லையும் எப்படி வந்து வளர்ச்சியை வந்து அடையுது, உடல் வளர்ச்சி எப்படி வந்து ஆரம்பிக்குது, எப்படி வந்து போய் முடியுது அப்படின்றத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பற்களோட வளர்ச்சியிலிருந்து அந்த குழந்தையோட கை கால்கள் சரியான முறையில் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நிலைக்கு வரதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. இயக்க வளர்ச்சி, மோட்டார் டெவலப்மெண்ட், அதாவது நம்மளுடைய இயக்கங்கள் எப்படியெல்லாம் வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் மூமெண்ட், நம்மளுடைய செயல்பாடுகள், தினந்தோறும் நடக்கக்கூடிய செயல்பாடுகளோட வளர்ச்சி நிலைகள் தான் வந்து மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்றத சொல்கிறோம். மெனி மோட்டார் ஸ்கில்ஸ் ஆர் நெசசரி ஃபார் எவ்ரிடே லைஃப் ஆக்டிவிட்டீஸ், அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செய்கிறோம். அதன் மூலமாக நம்மளுடைய இயக்கங்கள் வளர்ச்சி வந்து அதிகமாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிங், வாக்கிங், ரன்னிங், கிளைம்பிங் ஸ்டேர்ஸ், பிக்கிங் அப் ஆப்ஜெக்ட், யூஸிங் கீபோர்டு, யூஸிங் பென்சில் அண்டு பென்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தினமும் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம உட்காருவோம், நடப்போம், ஓடுவோம், ஏதாவது ஒரு மருந்து மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ என்ன பண்ணுவோம்னா ஏறுவோம், ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுப்போம், கீபோர்டெல்லாம் வாசிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்குவோம், அதாவது பென்சில் பேனா எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து பிடிச்சி எழுதுறது, அதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதெல்லாம் செய்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இது செய்யும் போது என்னாகுது அப்படின்னா நம்மளுடைய இயக்கங்கள் வந்து அதிகமாகுது, நம்மளுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஸ் மோட்டார் ஸ்கில், லார்ஜ் மெம்பர் ஆஃப் பாடி இன்க்ளூடிங் அபவ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், லார்ஜ் மூவ்மெண்ட் ஆஃப் பாடி இன்க்ளூடிங் அபவ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை வந்து எந்தெந்த செயல்பாடுகளை நம்ம கம்மியாக இருக்கோமோ அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆக்டிவிட்டியை இன்னும் அதிகமாக செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெடி ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க.
ஸோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவாற்றல் வளர்ச்சி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மனிதனுக்கு வந்து உடல் வளர்ச்சி இருக்கணும், இயக்க வளர்ச்சி எப்படி இருக்கணுன்றதை பார்த்தோம். அடுத்தது இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவாற்றல் வளர்ச்சி அப்படிங்கிறது முக்கியம். Cognitive development is the thought process including remembering, problem solving and decision making from childhood to adulthood. அதாவது வந்து சின்ன வயதிலிருந்து முதிர் வயது வரைக்கும் நம்மளுடைய நினைவாற்றல், சிக்கலை வந்து தீர்க்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு முடிவெடுக்கிறது, நம்மளுடைய சிந்தனை முறைகள் இது எல்லாத்தையும் வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Cognitive development refers to how a person perceives things and gains understanding of his her world through the interacting genetic and லேர்ன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது அறிவாற்றல் வளர்ச்சி அப்படின்றதுல ஒரு நபர் தனது உலகத்தை வந்து எப்படி உணர்றான், அதை பற்றி எப்படி சிந்திக்கிறாங்க, தன்னுடைய பரம்பரை மற்றும் பரம்பரை இல்லாத காரணிகள் மூலமாக வந்து அவனுக்கு வளர்ச்சியை வந்து கொடுக்குது, இதன் மூலமாக வந்து அவன் அறிவை பெறறான் அப்படின்றத வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவனுடைய குழந்தை பருவத்திலேருந்து முதிர் பருவம் வரைக்கும் அவனுடைய சிந்தனை நினைவாற்றல் வளர்ச்சிகளை பற்றியும் தன்னுடைய சுற்றுச்சூழல்களை காரணிகள் வந்து அனுசரித்து அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்றத பற்றியும் சொல்லுது. இமோஷனல் டெவலப்மெண்ட் உணர்ச்சி வளர்ச்சி. அதாவது இமோஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம உணர்வுகளை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்துவோம். பட் அந்த உணர்வுகள் எப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சி பெறுது அப்படின்றத இதில் பார்க்குறோம். ஸோ எமோஷனல் டெவலப்மெண்ட் இஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் எ சைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பிரஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் எமோஷன் ஃப்ரம் பர்த் டு லேட்டர் அடலசன்ஸ் அப்படின்றது. அதாவது பிறப்பிலிருந்து நம்மளுடைய இளமை பருவத்தோட பிற்பகுதி வரைக்கும் நம்மளுடைய அனுபவம், வெளிப்பாடு, புரிதல் இதிலிருந்து நம்மளோட உணர்ச்சிகளை வந்து எப்படி வந்து நம்ம ஒழுங்குபடுத்த வைக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுது. Parents and other caregivers play an important role in emotional development. நம்மளோட உணர்ச்சி வளர்ச்சியில் பெற்றோர்களும் நம்மளை பராமரிக்கிறவர்களோட பங்கு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட பெற்றோர்களுக்கும் நம்ம கூடவே இருக்க பராமரிப்பாளர்களுக்கும் தான் நம்ம எந்த நேரத்தில் என்ன மாதிரி நம்மளோட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துவோம் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க சரியான முறையில் வழி நடத்துவாங்க அப்படின்றத சொல்கிறோம். ஸோ எதெல்லாம் நம்மளுடைய வந்து இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா crying, smile, laughter, anger, pride, shame and fear. அதாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அழுகை, புன்னகை, சிரிப்பு, கோபம், பெருமை, அவமானம் மற்றும் பயம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய உணர்ச்சிகள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த உணர்ச்சிகளை சரியான முறை நம்மளுக்கு வெளிப்படுத்த தெரியணும். வெளிப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட எந்த சூழ்நிலைகளை என்ன மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொன்னாவே ஒரு மனிதரோட வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சரியான முறையில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த உணர்வு வளர்ச்சி அப்படின்றது எந்த இடத்துல தேவை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிறப்புலேருந்து நம்மளோட இளமை பருவம் வரைக்கும் முக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியல் டெவலப்மெண்ட் சமூக வளர்ச்சி. Social development refers to how people develop social and emotional skills across the lifespan with particular attention to childhood and adolescence. அதாவது சமூக மேம்பாடு அப்படின்றது குழந்தை பருவத்திலேருந்து இளமை பருவம் வரைக்கும் எப்படி வந்து சமூக மற்றும் உணர்திறன்களை வந்து வாழ்நாள் முழுவதும் வளர்த்துக்கொள்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்மளுக்கு சொல்லுது. ஹெல்த்தி சோசியல் டெவலப்மெண்ட்ஸ் லீட்ஸ் டு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் அதர் பீப்புள் இன் அவர் லைஃப்ஸ். அதாவது ஒரு நேர்மறையான ஒரு உறவுகள் அப்படின்றது நம்ம சமுதாயத்தில் நம்ம யார் யார் கூடலாம் வந்து தொடர்பில் இருக்கோமோ, அதாவது குடும்பம், நண்பர்கள், ஆசிரியர்கள், மற்றவர்கள் இவங்க எல்லாத்துக்கூடையும் நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு நேர்மறையான உணர்வுகளை வந்து நம்ம உறவுகளை வந்து வச்சுருக்கோம், அந்த உணர்வுகளை வந்து நம்ம எப்படி சரியான முறையில் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஹேவியர், நார்ம்ஸ், ஹியூமன் இன்ட்ராக்ஷன். அதாவது நம்மளுடைய நடத்தை, விதிமுறைகள், மனித தொடர்புகள் இது எல்லாத்தையும் சரிவர பயன்படுத்தி சமுதாயத்தில் எல்லோருடையும் ஒரு இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி நம்மளுடைய வளர்ச்சியை வந்து என்ன பண்ணணும் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றத இந்த சமூக வளர்ச்சியில் சொல்லியிருக்காங்க. மனிதரோட வளர்ச்சி பரிமாணங்களில் கடைசியாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா மாரல் டெவலப்மெண்ட், அதாவது ஒழுக்க மற்றும் தார்மீக வளர்ச்சி அப்படின்றத சொல்கிறாங்க. மாரல் இஸ் டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரைட் அண்ட் ராங். சரி தவறு அப்படின்றதுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
Moral development focuses on the emergence, change and understanding of morality from infancy through adulthood. அதாவது வந்து குழந்தை பருவத்தில் இருந்து முதிர் வயது வரைக்கும் ஒழுக்கத்தோட தோற்றம் எப்படி இருக்குது, அதோட மாற்றங்கள் எப்படி இருக்குது, நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பற்றி சொல்லுது. Morality is defined as a principle for how individuals how to treat one another. அதாவது ஒருத்தர் மற்றவங்க கிட்ட, ஒரு தனி நபர் மற்றவங்க கிட்ட எப்படி வந்து கொள்கைகளோடு நடந்து கொள்கிறாங்க அப்படின்றதையும், வித் ரெஸ்பெக்ட் டு ஜஸ்டிஸ், அதர் வெல்ஃபேர் அண்ட் ரைட்ஸ், அதாவது நம்மளுடைய உரிமைகள், நீதி, இது எல்லாம் மாறாமல் மற்றவங்க கிட்ட என்ன மாதிரியான ஒரு தொடர்புகளோடு நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய ஒழுக்க நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நம்மளுடைய மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒழுக்க தார்மீக வளர்ச்சி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த டெவலப்மெண்ட்டில் மனிதருடைய ஒவ்வொரு நிலைகள்லையும் வளர்ச்சிகளில் பரிமாணங்களில் எப்படி வந்து மாறிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. முக்கியமாக வந்து குழந்தை பருவத்திலேருந்து அடலசன்ஸ் பீரியடு வரைக்கும், அந்த இளமை பருவம் வரைக்கும் ஒவ்வொரு நிலைகள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத இதில் பார்த்துருக்கோம்.